ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கார்த்திக் வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இந்த இலக்கியம் கௌதம் வந்து நல்லாவே வந்து நம்மளுடைய கார்த்திக் சாரை வந்து காலை வாரி இருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த இலக்கிய கையில் பார்த்தீங்கன்னா அந்த கௌதம் வந்து உண்மையை சொல்கிறன்ற பேரில் வந்து கதையவே வந்து மாற்றி வச்சுருக்காங்க. எவனெல்லாம் வந்து நான் நேரில் பார்த்தீங்கன்னா கோமெண்ட்லேயே குத்துவேன், ஏன்டா இப்படி கார்த்தியோட வாழ்க்கையை வந்து மாற்றி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தியை வந்து லவ் பண்ணுறதுக்கு அவனை வந்து இப்போதைக்கு பிரச்சனை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு வந்து ஒரு பிரியாவை வந்து ரெடி பண்ணி லவ் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கான். அந்த டேரக்டர் ட்விஸ்ட் வைக்கிறேன்ற பேரில் நம்ம கார்த்தியும் பார்த்திங்கன்னா பிரியாவை பாத்திரத்துலேருந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து விழுந்துட்டாருங்க. ஆகாயத்துக்கு பூமிக்கு வந்து குதிச்சுக்கிட்டு எப்படியாவது வந்து அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்முடைய ஜானியும் பார்த்திங்கன்னா பிரியாவை பார்த்து ரொம்பவுமே வந்து பிடிச்சி போச்சு. இந்த கட்டின அந்த பொண்ணை வந்து கட்டணும் கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்து ஒன்று நான் இந்த கௌதம் பண்ணியிருக்கான் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ட்விஸ்ட்டுங்க. வாய்ப்பே இல்லை. தம்பியோட வாழ்க்கையை வந்து ஒருத்தி தான் வந்து கெடுத்திட்டு போகலான்னா மறுபடியும் கூட இருக்கிற அண்ணனே வந்து மறுபடியும் வந்து கார்த்தியோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்பவுமே வந்து தப்புங்க. அதே மாதிரி இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போன தப்புக்கெல்லாம் வந்து இலக்கியா வந்து அஞ்சலி கண்டிப்பாக வந்து பழி வாங்கணும். ஆனால் வந்து நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா போய் இந்த அஞ்சலிக்கு வந்து பரிதாபப்பட்டு பாவப்பட்டு விட்டு தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கௌதம் இலக்கியம் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகோட வாழ்க்கை தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைக்கு நடுவில் சிக்கிற எறுப்பு மாதிரி இருக்காங்க. ஆனால் உண்மையெல்லாம் வந்து தெரிய வந்துச்சுன்னா ஞானாலும் இல்லை எனக்கு அணியும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்திகை வந்து தூக்கி போட்டு போக போகிறாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நம்முடைய கார்த்திகை வந்து ஜாலியாக வந்து இருக்க போகிறாங்க. இந்த கௌதம் இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல விஷயம் செய்யணும்னு பார்த்தா நமக்கே வந்து அப்போ வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க போகிறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப வந்து யாராவது வந்து ஆப்பு வச்சுக்கிட்டே இருந்தால் தான் வந்து இந்த இலக்கியா கௌதமுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து சூடு சோறணும் வருங்க. அப்போ தான் வந்து நம்ம கார்த்திக் பண்ணது வந்து சரியாக தப்பா அப்படின்றதால அதை அனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்து யாருக்கு வந்து வக்காலத்து வாங்கக்கூடாது, அதே மாதிரி யாரோட பிரச்சனையில் வந்து மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்குவாங்க. வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தியும் பிரியா வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டோம் இந்த இலக்கியா கௌதம் வந்து பிரியா கூடயே வந்து கார்த்தியை வந்து சேர்த்து வச்சா இவங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து இந்த அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் இந்த இலக்கியா அப்படின்னு நினச்சி